ஓகே, எந்த விஷயம் உங்க மனைவி மாத்திக்கவே மாட்டேங்காங்க, இந்த ஒரு விஷயம் மாத்திக்கவே மாட்றாங்க? அந்த துணி துவைக்கிற விஷயம் சார். துணி துவைக்கிறதா? மிஷினில் போட சொல்லி நான் ஆப்ரேட் பண்ண சொல்லி கொடுத்துருவேன். கொடுத்து நான் ஆஃபீஸ் போயிடுவேன். திருப்பி வந்தால் துணி அப்படியே இருக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்துட்டு வீட்டில் கீழே தான் துவைப்பாங்க. அந்தமாதிரி துவைச்சி எல்லா பட்டனும் போயிடும், எல்லா பிராண்டட் ஷர்ட்லாம் போயிடும். ஷர்ட்டெல்லாம் வந்து நிழலில் வைங்க, காய போய் சொல்லுவேன். அவங்க வெயிலில் வச்சு எல்லாம் ஃபேட் ஆகிடும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் டிகிரி சார். டிகிரி. ஆக்சுவலாக ஏன் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண மாட்டேங்க? உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும், ஏன் பண்ண மாட்டீங்க? சார் அது என்னன்னா, நான் கிராமத்து பொண்ணு, கிராமத்துல இருந்து தான் வந்தேன். அங்கே வந்து பம்பு செட்டில் போய் துவைச்சிடுவோம். சரி, அது ஒரு ஈஸி. இந்த வாஷிங் மிஷினை வாங்கிட்டு வந்து இந்த நம்பர் இதில் வை, அதில் வை, இதில் நம்பர் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு செட் ஆகலை சார். அது கையில் துவைச்சிட்றேன். இப்போ கையில் துவைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுமா? ஆமாங்க சார். ஒரு வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா அதுவே காய வச்சு கொடுத்துரும். நீங்கள் ஜஸ்ட் காய சார் போட்டால் அதில் போட்ட அழுக்கு அப்படியே தான் சார் வருது. அதுக்கும் திட்டுறாரு. அதுக்காக தான் சார் இப்படி பண்ணுறோம். செட்டிங் கரெக்டாக வைக்கணும் சார். அதாவது பெட்ஷீட்டுக்கு வைக்கணும், ஒயிட் கிளாத் தனியாக வைக்கணும், செட்டிங் கரெக்டாக பண்ணணும். நீங்கள் படிக்கிறனா கூட ஓகே, உங்களுக்கு படிச்சிருக்கீங்க, ஸோ தட் உங்களுக்கே தெரியும் தானே இது எப்படி வைக்கணும், என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும் சார். என்னென்ன தண்ணி வேஸ்ட் ஆகுது, அதில் தண்ணி வேஸ்ட்டாக விட நம்ம துவைக்கும் போது தண்ணி வேஸ்ட்டாக போகும். பம்பு செட்டில் போய் துவைப்பேன், நீங்கள் பம்பு செட்டில் எவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகும்? அது ஒரு ஜாலி சார். தண்ணி வேஸ்ட்டாக நம்ம பிரச்சனை கிடையாது, நம்ம வாஷிங் மிஷின் தான் பிரச்சனை. தண்ணி வேஸ்ட்டாகவும் நீங்கள் சோஷியல் கன்சர்ன்லாம் பேசுறீங்க உள்ள. டைம் ஆகும் சார். அது நிறைய துணி இருக்கு இல்லைங்களா, இது 1 hour எடுக்குது. அதனால எங்களால் முடியல சார். பேசிக்காக உங்களுக்கு வாஷிங் மிஷின் பிடிக்கல, அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும்லாம் சொல்றீங்க. வாஷிங் மிஷினில் போல டைம் சேவ் ஆகும். வேற என்ன மாத்திக்க? இந்த ஒரு விஷயம் வந்து நான் அதாவது இவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ண மெயின் ரீசனே வந்து எங்க அம்மா இவங்க ஒரே காமன் டைப், அமைதியாகவே இருப்பாங்க, சாஃப்டாகவே இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நினைச்சேன். ஆனால் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்கேருந்து கற்றுக்கனான்னு தெரியல. இன்னும் மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. ஒரு நிமிஷம், உங்க அம்மா அமைதியாக இருக்கணும்னா அப்போ நான் இல்லையா என்ன என்ன அப்படி மாதிரி டக்குன்னு மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலி சர்க்கிள், எங்கள் அண்ணனோ தம்பியோ எங்கள் அக்கா தங்கச்சி அதை பற்றி எதுவும் பேச விட மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க வீட்டு ஃபேமிலி கதையே தான். வீடு ஃபுல்லாக ரொம்ப இருக்கும். நம்ம கேட்கலன்னா அது மதியம் சாப்பாடு கட்டு ஹோட்டலில் சாப்பிட்டோன்னு அது சிம்பாலிக்காக சொல்லுவாங்க. சார் என்னோட ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி சார். ஓகே, இவங்களது ஒரு 4-5 பேர் தான். நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? எங்களது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். கேட்கறது கட்டாயம் சார். ஒரு 10 நிமிஷம் 1/2 hour பேசலாம். 1 hour பேசும்போது ஆஃபீஸ் லேட்டாக போனால் சேர்த்துப்பாங்களா சார்? தம்பு வைக்கணும், வைக்கலன்னா நம்மளை தெத்தி விட்டுருவாங்க. பேசிக்காக அவர் என்ன சொல்ல வர புரியுதா இல்லையா? திருமணம் பண்ணும்போது எங்கள் அம்மா மாதிரி சுபாவமாக இருக்காங்களேன்னு தான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ண பிறகு தான் நான் ஏமாந்துட்டேனே ஃபீல் ஆகிறேன் அப்படிங்கிறாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இன்னும் நான் ஏமாந்துட்டேங்கிறாரு. நீங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. அவர் திரும்ப சார் ஏமாந்தேன். நீங்க என்ன ஏமாந்தீங்க? அது ஒரு போர் ஃபேமிலி சார். அது எல்லாம் முடிஞ்சுங்க. நான் எனக்கு வந்து ஜாலியாக இருக்கணும், டிவி பார்க்கணும். இந்த நீங்கள் சொன்னீங்களே அந்த வாஷிங் மிஷினில் அது லேட் ஆகும், அதான் கடை அடிச்சு போட்டு டிவியில் உட்காந்துருவேன் சார் நான். அது போர் ஃபேமிலி. அம்மா உம்முன்னு இருக்கும், பையன் உம்முன்னு இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன், வீட்டை பூட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். இந்த சென்னையே மன அழுத்த சென்னை சார். மன அழுத்தத்தோட தான் இருப்பானுங்க. யாரு பாரு மன அழுத்தம். ஆனால் கிராமம் அப்படி கிடையாது. எங்கே வேணாலும் ஜாலியாக போகலாம், பேசலாம், காற்று எல்லாமே இருக்குது. சரி, ஏன் இவர் ஃபேமிலி போர் ஃபேமிலி சாப்பிட்டோமா தூங்கணும் படுத்த இது ஆயுதுங்க, அவ்வளோதான். எங்களது வந்து இருக்கு, வெளியே போன பிரச்சனை. கொஞ்சமா எப்படி சார் பேசணும்? கொஞ்சமா பேசினதுனா கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சமா பேசினேன். எங்களுக்கும் தான் ஆசை ஹஸ்கி வாய்ஸ்ல பேசணும் எல்லாம். ஆனா எங்க சார் செட் ஆகல சார். ஆனா எனக்கும் தான் நீ முன்னாடி இந்த மாதிரி இருக்கணும்னு இருக்கு. இல்லையே, முன்னாடி கொஞ்சம் பேசினார் நல்லா, இப்போ வந்து ரொம்ப பிபி கேட்காத டென்ஷன் என்ன. நீங்க வேற ஏதோ பிளாட்ல வந்தீங்க. ஆமா சார், நான் போட்டு விடுச்சேன். அப்ப இப்போயே சொன்னார் அமைதியா பேசு, கொஞ்சமா பேசணும் முடியல. அவங்க செக்யூரிட்டி டெவலப்மெண்ட் நினைச்சிட்டாங்க சார். இந்த ஃபேமிலி எங்களெல்லாம் பார்த்துக்கிறது அது இல்லை. ஒரு ஃபேமிலினா இப்படி வந்து கேரிங் பண்ண அது புரிஞ்சிக்க மாட்டேன். செக்யூரிட்டியா நான் உன்னை பார்க்கணும், நீ எத்தனை மணிக்கு போயிட்டு வரேன் பார்த்துக்கணும், பசங்களை பார்த்துக்கணும், என்னன்னா பார்த்துக்கணும் முதல்ல அப்படின்ட்டு ஒரு லெவலில் போயிடுவாங்க. போடுறாரு சார், எனக்கு சாட் போடுறாரு. நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படியே மேனேஜர் மாதிரி பண்ணுறாரு. அவங்க ஆஃபீஸில் பண்ண வேண்டியது அப்படியே எங்ககிட்ட வரும். நாங்கள் மதிக்க மாட்டோம். ஆனால் இருந்தாலும் அவர் மதிக்கிற மாதிரி நடிப்போம் வேணும்னா. ஆக்சுவலாக உங்கள் ஒய்ஃப் வந்து பேசுறதுல 20% தான் எடுத்து விட்ட மாதிரி தெரியுது. மீது 80% உள்ள வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியுது. அதான் சார் அது எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க சார். ஓ, அதனால கொடுக்கணும்ல. சரி, ஓகே, குட்.